வணக்கம். காலைச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி தனசேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்லாக்கி ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி தினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியன் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் முன்னியாக் வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் ஜெயராஜா, 3206 district chair Rotarian Badrinath, 3211 district chair Rotarian Daniel, 3212 district chair Rotarian Jaymohan, 3231 district chair Rotarian ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையில் வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையில் வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டேரியன் ரமேஷ் சுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பதற்கு தந்தையை உயர்ந்த நிர்வாக நலன்களை அடிப்படையாக கொண்ட அகத்துள்ள செய்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மைப்பொருளை ஆழமாக வைத்துக் கொள்வோம். அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைவை நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும். நிறம், சமயம், தேசம் என்ற கலைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும். பொருளாதார சமயத்தொழிலை களையவும். மேலும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்போடும் கலந்து வாழ்கிற என் புனிதமான சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீங்க என்று கூறுகிற எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே கூட ரோட்டிலேர்களுக்கு செய்யும்படி ஒன்று இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பன்னெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறு, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறு. வணக்கம் ஐயா வெற்றியுறு, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறு. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்கள் நேரம் எடுத்துக்கிறோம். அசைவு பயிற்சிகள். கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கிட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கால் பார்த்த வட்டமா சுத்துங்க. 1 2 3
4, 5. Opposite சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அடுத்து கால் முட்டியை நல்லா மடக்கி நின்றோம். ரைட் லெக் முட்டியை மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. தாடை டச் பண்ணுங்க. நல்லா செஸ்டோட ஒட்டி பிடிங்க. 1, 2, லெஃப்ட் லெக். 3, ரைட் லெக். 4, லெஃப்ட் லெக். கால் நேரம் ஆகிட்டே இருங்க. நல்லா மூச்சு தொடங்க. அடுத்து அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. இடுப்புல கை வச்சுக்கிறோம். இடுப்பை நல்லா வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. கைகள் நல்லா ஷோல்டர் வரைக்கும் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இடுப்புக்கு மேலே மட்டும்தான் நல்லா பின்னாடி திரும்பணும். ரைட் சைடு நல்லா திரும்புங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு லெஃப்ட் சைடு, ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். கைகளை கீழே இருக்கிறீங்க. நல்லா மூச்சு தொடங்க. அடுத்ததாக கைகள் நல்லா வட்டமா சுத்துறோம். ரைட் ஹேண்ட் நல்லா காதோடு சேர்த்து கொண்டு வாங்க. கீழே வரும்போது கால்கள் டச் ஆகி வரும். நல்லா வட்டமா சுத்துங்க. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3. லெஃப்ட் ஹேண்ட். 1, 2, 3. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3. நல்லா மூச்சு தொடங்க. இப்போ கை ஆப்போசிட்டா சுத்துங்க. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஆப்போசிட்ல சுத்துறோம். 1, 2, 3, 4, 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. கை கீழே இருக்குங்க. இந்த பயிற்சி ஒரு 1/2 உட்கார்ந்து மெதுவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம திடீர்னு பழக்கத்துக்கு வராது. நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல 2 கையும் ஆப்போசிட்ல சுத்தி பாருங்க. நம்முடைய வலது பக்க மூளையும் இடது பக்க மூளையும் ரெண்டுமே நல்லா இயங்குறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். அடுத்ததாக கைகள் நேரா நிற்கிறோம். கை விரல்களை நல்லா மடக்கிட்டுங்க. 1, 2, 3, 4, 5. மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட் எடுத்துங்க. 1, 2, 3, 4, 5. கை நேரா இருக்கு. கை முட்டியை நல்லா மடக்கி நிற்கிறோம். 2, 3, 4, 5. அப்படியே ஷோல்டரை கை வச்சு ஷோல்டர் நல்லா வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே ஆப்போசிட் சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. கை நல்லா ஃப்ரீயா விட்டுருங்க. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புல கை வைங்க. நல்லா ரைட் சைடு திரும்பி பாருங்க. அடுத்து லெஃப்ட் சைடு திரும்புங்க. ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட்,
ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப் நல்லா மேல பாக்குறோம். டவுன் தாடை கீழே டச் பண்ணுங்க. அப் நல்லா மேல பாருங்க. டவுன் தாடை கீழே டச் பண்ணுங்க. அப் மேல பாருங்க. டவுன் தலை கீழே டச் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு பாருங்க. நல்ல தலை வந்து வட்டமா சுத்துறோம். ரைட் சைடுல இருந்து கீழ் நோக்கி இப்படி வட்டமா கொண்டு வாங்க தலை. 1 2 3 லெஃப்ட் சைடுல இருந்து கீழ் நோக்கி வட்டமா சுத்தணும். 1 2 3 ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு தொடங்க. அப்படியே கண்கள் நல்லா மூடுங்க. கண்ணை திறங்க. கண்களை மூடிக்கிறோம். கண்ணை திறக்கிறோம். கண்கள் மூடுறோம். கண்ணை திறங்க. கண்கள் மூடுங்க. கண்ணை திறங்க. கைகளை வச்சு கண்ணில் டச் பண்ணி எடுங்க. மிக சிறப்பு. உச்சி முதல் பாதம் வரை நாம் நல்லா பயிற்சி செஞ்சோம். அடுத்து ஆசன பயிற்சிகள். தாட் ஆசனம். முதல் நிலை கைகளை மேல உயர்த்தி கைகளை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. இப்போ கால் விரல்களால நல்லா பேலன்ஸ் பண்ணுங்க. குதிக்கால் நல்லா மேல வரணும். எவ்வளவு ஹைட்டா உங்களால கையை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கால கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்ததாக கோணாசனம். இரு கைகளையும் மேல உயர்த்தி நல்லா கோர்த்துருங்க. கதவோடு திருப்பி வச்சுக்கிறோம். நல்லா ஹைட்டா தூக்கி பத்து நோக்கி விளையாடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வாங்க. நல்லா மூச்சுடுங்க. லெஃப்ட் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வாங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா கையில கீழே இருக்கிறோம். அடுத்ததாக உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சிருக்கிறதால கைகள் நேரா நீட்டுங்க. சேர்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி நல்லா முழங்கால் முட்டியை நல்லா மடக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா கையில கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க. அடுத்ததாக ராஜகம்பீராசனம். காலை மெதுவாக அகலமா கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னாச்சு நல்லா அகலமா வச்ச பிறகு இடுப்புல கை வைங்க. அப்படியே வலது பக்கம் ரைட் சைடு நல்லா திரும்பிடுங்க. கால் பாதம் இப்படி ரைட் சைடு திரும்பி நடக்கும்போது வைக்கிற மாதிரி பாதத்தை திருப்பி வச்சிருக்கணும். இப்போ முழங்கால் நல்லா மடக்கணும். பின்னாடி கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். எவ்வளவு உங்களால காலம் மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடக்கி கைகளை மேல வச்சு கைகளை கோர்த்துக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நேரம் வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க.
மூச்சு விட்டுக்கிட்டே கைக்கு ரவுண்ட் வாங்க. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ லெஃப்ட் லெக்கு லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்து பாதத்தை நேரம் வச்சுக்கணும். லெஃப்ட் லெக் முட்டியை வந்து நல்லா மடக்குங்க. நல்லா இடுப்பு எவ்வளவு கீழே இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கணும். பின்னாடி ரைட் லெக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கைகளை மேல வச்சு கை கொடுத்துருங்க. நல்லா கம்பீரமா பாருங்க. முழங்கால் நல்லா மடக்கிடுங்க. 1 2 3 4 6 7 8 9 10 11 12 13 14 15. இது ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. காலை பக்கத்துல வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே அமர்ந்து நிற்கிறோம். கால் நேரம் நிற்கிங்க. நல்லா காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வியர்வை நிறைய வரலாம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. தொடர்ந்து நீங்க பயிற்சி செய்யுங்க. அந்த உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர் எல்லாம் வெளியேறி அந்த அதிகமா வேர்க்கிறதெல்லாம் ஒரு 2 மாத பயிற்சியில சரியாகி உடல் வந்து நல்ல தூய்மையான உடலா மாறிடும். அப்ப வந்து ஆசனம் செய்யும் போது மறுபடியும் வேர்க்காது. நல்லா வேர்க்காம நல்லா செய்யறதுக்கு நல்லா புத்துணர்வா உடல் வந்து நல்லா ஆற்றல் மிக்க உடலா இருக்கிறத நீங்க கண்டிப்பா உணர முடியும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்து கோமுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே மடக்கிடுறோம். அடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. கால் முட்டி 2 நேரா இருக்கணும். 2 கால் மேல போட முடியாதவங்க ஒரு கால் நீட்டி வச்சு கூட காலை பிடிச்சி டச் பண்ணி பாருங்க. ஆனா செய்யாம மட்டும் உட்கார்ந்து இருக்காதீங்க. உங்களால இயன்ற அளவுக்கு எந்த பயிற்சி செய்ய முடியுமோ, எந்த ஆசனம் செய்யறோமோ அதை நீங்க நல்லா செஞ்சு பாருங்க. 2 கால் முட்டி நேரம் வச்சு ட்ரை பண்ணுங்க. கால் பெருவரில் பிடிங்க. நன்றாக மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டு கீழே போய் டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுறோம். கைகளோட 2 மேல கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே வரணும். ரைட் ஹேண்டு அப்படியே பின்னாடி கொண்டு கொத்தி போட்டு பிடிச்சிருங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. கோமுக ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் நல்லா மேல கொண்டு வந்துருங்க. கைகளை மெதுவா கீழே இருக்கு. நன்றாக மூச்சு விடுங்க. கால் நேரம் நீட்டிடணும். கால் முட்டி இப்படி மேலும் கீழும் நல்லா அசைங்க. கால் லெஃப்ட் ரைட் நல்லா அசைங்க. நல்லா இடுப்பு பகுதியிலிருந்து ரைட் லெஃப்ட் நல்லா கால் அசையணும். இப்போ ரைட் லெக் வந்து கீழே வைங்க. ஃபர்ஸ்ட் ரைட் லெக் மடக்கி வச்சிடறோம். லெஃப்ட் லெக் எடுத்து மேல வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கால் முட்டி 2 நேரம் ட்ரை பண்ணுங்க. இந்த 2 கால் பெருவரலை பிடிச்சிட்டு நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போங்க. இந்த ஆசனம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பசுமாட்டினுடைய முகம் மாதிரி இருக்கிறதுனால கோமுகாசனம்னு இதுக்கு பேரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
கைகள் மேல வைப்பீங்க. ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கணும். கைகள் கொடுத்துரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கைகளை மேல வைப்பீங்க. அப்படியே 2 ஷோல்டரையும் மாத்தி மாத்தி டச் பண்ணுங்க. நிமிர்ந்து பாருங்க. தலை நேரம் நிமிர்ந்து பாருங்க. டச் பண்ணி நல்லா நேரா பார்க்கலாம். கைகள் மேல வைப்பீங்க. மெதுவா சேர்ந்து வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. உடல் அதிக வெயிட் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மாதிரி செய்யும் போதெல்லாம் இங்க தசை பிடிப்பெல்லாம் ஏற்படலாம். அதனால நீங்க அப்பப்ப கால ஆசனம் செய்ய கைய இப்படி கை முட்டிய நல்லா சுரட்டி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ரைட் லெஃப்ட் கை அசைச்சு இப்படி ரைட்டு லெஃப்ட் நல்லா அப்படி கை திருப்பினீங்கன்னா தசைகள் நல்லா இலக்கமாயிடும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா ப்ரீத்திங் பண்ணிட்டு இயல்பான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பயிற்சி செய்யணும். கையை கவனிங்க. லெஃப்ட் ஹேண்ட் இப்படி கொண்டு வந்து ரைட் ஹேண்டை பின்னால கொண்டு வரீங்க. இப்படி டச் ஆகல அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க போதும். ரொம்ப ட்ரை பண்ணி கையை சுழிக்க வேண்டாம். இப்படி வச்சு பயிற்சி பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா கை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கீழே மேலே ஏற்றி இறக்குனீங்கன்னா டச் பண்ணி பிடிக்க முடியும். இப்படி பிடிச்சிட முடியும். சரிங்களா? கைகள் நேரா கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நேரம் அப்படியே அடுத்ததாக நம்ம பர்சு திரிகோணாசனம் செய்யறோம். சாரி, வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்பணும். நல்லா பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா திரும்பி நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். ரைட் லெக் எடுத்து நேரா வச்சு லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. இப்போ ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்டு முதல் தொண்டை நேர் பின்னாடி இருக்கு. நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சல் விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் விடுறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நேரா படுத்து உடல் இலக்கமா வைங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நேரா நீட்டிட்டு 2 காலையும் மடக்கி பிடிச்சிருங்க. இடுப்பு பக்கத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. தரை நல்லா கையில அழுத்தமா தரையில வச்சுட்டு இடுப்பு நன்றாக மேல தூக்குங்க. அர்த்த சக்கராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா காலத்தில் இருக்குங்க. கால் நீட்டி நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்து பவன முத்தாசனம். 2 காலை மடக்கி அப்படியே பிடிச்சிருங்க. கை கொடுத்து நல்லா முழங்கால ஜஸ்டோட ஒட்டி வைங்க. அதுக்கப்புறம் நல்லா தலையை தூக்கி முழங்கால் டச் பண்ற மாதிரி க்ளோஸா கொண்டு வாங்க. 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அழகா பிராணாயாமம், சக்கராசனம், அடுத்து சக்கராசனம் செஞ்சாச்சு. அடுத்து குப்புறதறியில் படுத்து முதலையாகும். காலகலமா வச்சுக்கோங்க. கயிறு நல்லா மடக்கி காடு டச் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு நிற்கும் போது வயிறு நல்லா மேல வரணும். மூச்சு விடும்போது வயிறு சுருங்கி இடுப்பு நல்லா கீழே போகுது. மூச்சு நிற்கும் போது இடுப்பு பகுதி மேல தூக்குற மாதிரி நாம உணர்றோம். உடம்பு ஃபுல்லா நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அப்படியே காலத்துல போயிருங்க. ஷோல்டருக்கு போயிருங்க. அப்படியே முட்டி போட்டுக்கோருங்க. அப்படியே முட்டி போட்டுக்கொண்டு கை நீட்டி முயலாசனம் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே நேரா வந்துருங்க. மானாசனம். ஷோல்டர் நேர், கை கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல பாருங்க. இடுப்பு நல்லா கீழே வளைச்சிருங்க. நல்லா அண்ணாந்து பாருங்க. அடுத்து இடுப்பு மேல உயர்த்தி தலையை நல்லா கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா இடுப்பு எவ்வளவு தூக்கணும் தலைக்கு இடுப்பு மேல தூக்கி தலையை கீழே கொண்டு வாங்க. இப்ப மூச்சு பயிற்சியோட செய்யுங்க. மேல வரும்போது மூச்சு இழுக்கணும். கீழே போகும்போது மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். மிக சிறப்பு. கால் நேரம் ஆக்கிட்டீங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சுகாசம். லெஃப்ட் லெக் ஒட்டி இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் எடுத்து பக்கத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லி நல்லா பயிற்சி பண்ணீங்கன்னா இந்த கால் வந்து நல்லா இலக்கமாகி கீழே வந்து டச் ஆயிடுது. நல்லா ஃப்ரீயா இருக்கு. பயிற்சியை நாம் செய்யாம இருந்தோம்னா கால் இப்படித்தான் இருக்கும், தூக்கிட்டு தான் இருக்கும். இப்படி உட்கார்ந்தீங்கன்னா கீழே தள்ளுற மாதிரி இருக்கும். அன்றாட நல்லா நீங்க 1 hour பயிற்சி, யோகா பயிற்சி, அசைவு பயிற்சி எல்லாம் செஞ்சீங்கன்னா நாம எவ்வளவு நேரம் வேணாலும் இப்படி நேரா உட்கார்ந்துருக்க முடியும். இந்த நிலையில நாம தியானம் செய்யலாம், ஆசனங்கள் செய்யலாம், புத்தகங்கள் படிக்கலாம், நிறைய கருத்துரைகளை கேட்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தூய்மைப்படுத்திக்கலாம். அதே போல ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி நாம கேட்கறது மூலியமா, படிக்கிறது மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலுக்கு வந்து மூச்சு பயிற்சியாகவும் அமையுது. நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். தரையிலேயே நிறைய பேருக்கு உட்கார முடியாம இருக்கீங்க. இந்த 48 நாள்ல நீங்க கண்டிப்பா எல்லாருமே உட்காருவீங்க. சரிங்களா? நேரா நிமிர்ந்து கொண்டு 2 கையில சின்முத்திரை வைங்க. ரைட் ஹேண்டை இப்படி கொண்டு வந்துருங்க. பெருவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் வச்சிருக்கோம். பெருவிரல் எந்த பக்கம் வைக்கிறோம்?
ரைட் சைடு வைக்கிறோம். மூச்சை லெஃப்ட் சைடு விடுறோம். 1. நல்லா வயிற்றை சுருக்கி வெளியேற்றுங்க. 2, 3. மிக சிறப்பு. நல்லா அதே மாதிரியா நல்லா மூச்சு விடுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே மோதிரம் வச்சுக்கிறோம். பெருவல் எடுத்துருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மிக சிறப்பு. 2 கையில சின்ன நன்றாக மூச்சை விடுங்க. அமைதியா மூச்சு கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்ததாக திருமூலர் பஸ்திரியா. நல்லா மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு கையில. கீழே வரும்போது மூச்சு விட்டுட்டே கீழே வாங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் நல்லா கைகளை உடைச்சு நல்லா முகத்தை தொடங்க. நல்லா கண்களை சுத்தியும் தடவி கொடுங்க. நம்ம டயர்டா இருந்தோம்னா இப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். நல்லா மூச்சு காற்று உள்ள போனோடனே டயர்டெல்லாம் போய் நல்லா நாம மகிழ்ச்சியா பார்க்க முடியும். அடுத்து மறுபடியும் பயிற்சி செய்யுது. இது டயர்டா இருக்கிறவங்களுக்கு இப்படி பண்ணலாம். நல்லா மூச்சு இழுத்து விட முடியும்னா நீங்க ஒரு 20 செகண்ட் 20 கவுண்டிங் நீங்க செஞ்சுட்டு அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமத்துக்கு போய்க்கலாம். மீண்டும் ஒரு 10 முறை செய்யுங்க. 1, நல்லா மூச்சு விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா அப்படியே சின்முத்திரை விட்டு ஆழ்ந்த மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. இந்த பயிற்சிகளை நீங்க கண்டிப்பா 48 நாள் செய்யும் பொழுது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தீர்ந்திருக்கும். மூட்டு வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, உடம்பு வலி, தலைவலி, இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும். நல்ல சுவாசம் நல்லா உடம்பு கிடைச்சு இந்த சைனஸ் பிரச்சனை, தலைவலி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா சரியாகும். நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. இப்பவே உங்களுக்கு இருக்க பிரச்சனை சரியா இருக்குன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க. தொடர்ந்து அதே மாதிரி செய்யுங்க. நிச்சயம் நாம் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீக்கி பரிபூர்ண ஆனந்தமா இயற்கையாக நாம் மகிழ்ச்சியா வாழணும். உடல் மகிழ்ச்சியா இருந்ததுனாக்கா உங்க மனசை மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அந்த உடம்பு அனுமதிக்கும். சரிங்களா? அதனால நம்ம உடம்புக்கு பயிற்சி செய்யறத மறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்துழைக்கிறத உடம்பு மறந்துடும்.
சரிங்களா? உடம்பும் சோம்பேறியாயிடும். மனசு சுறுசுறுப்பா இருந்தா தான் உடம்பும் சுறுசுறுப்பா இருக்கும். இரண்டும் நல்லா ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம ஒரு நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். மனசுல ஆஹ் கோபம் வராம இருக்கும், கவலை வராம இருக்கும், பொறாமை வராம இருக்கும். எல்லாம் மனம் வந்து மகிழ்ச்சியா நல்லா முடிவு எடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம பயிற்சிகளை செய்யணும். மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? அப்படியே நல்லா மூச்சு கவனிச்சு மூச்சு விடுங்க. இது மாதிரி கபாலபதி பஸ்திரிய பயிற்சியில செஞ்ச பிறகு நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சாதான் மூச்சு உள்ள போகும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க அமைதியா அப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னாவே ஆழமான சுவாசம் கண்டிப்பா போகும். நீங்க பொறுமையாகவும் கவனமாகவும் முதுகுத்தண்டு நேரா வச்சு அமைதியா கோந்திருந்தீங்கன்னா அமர்ந்திருந்தீங்கன்னாவே முழுமையான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மூச்சு விடுங்க. நன்றாக மூச்செடுத்து ஒரு இயம் சொல்லுங்க. இயம் வாயை திறக்காம இயம் எடுத்து. மிக சிறப்பு. அற்புதமா நீங்க பயிற்சிகளை செஞ்சீங்க. அப்படியே சாந்தியாசனத்துல நேரா படுத்துருங்க. கண்களை மூடிக்கங்க. கவனமெல்லாம் மூச்சு மேல வைங்க. நேரா படுத்துறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சிருக்கணும். கைகள் ஷோல்டர் எல்லாம் நல்லா ஃப்ரீயா வச்சுக்கங்க. கழுத்தை இலக்கமா வச்சுக்கங்க. கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்செடுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். மீண்டும் ஆழ்ந்து மூச்செடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. உடல் நல்லா தளர்ற வச்சுக்கிறோம். கவனம் எல்லாம் மூச்சு காட்டு மேலே வைங்க. இப்பொழுது நம்முடைய கவனம் எல்லாம் கால் விரல்கள், பாதங்கள், குதிக்கால், கணுக்கால் மேல வச்சிருக்கிறோம். அந்த இடங்களுக்கு நல்ல ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் கிடைத்து ஓய்வு நிலையில் இருக்கிறத நீங்க உணரலாம். நல்ல ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக உள்ளது. அடுத்து நம்முடைய கவனம் எல்லாம் கெண்டைக்கால் பகுதி. நம்முடைய கெண்டைக்கால் பகுதி நல்ல இலக்கமாக நல்ல முழுமையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் முழுமையாக கிடைத்து ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் வாழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் எல்லாம் முழங்கால் மேல வச்சுக்கோங்க. நம்முடைய கால் மூட்டு பகுதி முழுமையாக ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆரோக்கியம் அடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தொடைப்பகுதி கவனிச்சுக்கிறோம். நல்லா இலக்கமா ஓய்வு நிலையில வச்சுக்கிறோம். நம்முடைய தொடைப்பகுதி முழுவதும் வெப்போட்டம், காற்றோட்டம், ரத்தோட்டம் முழுமையாக கிடைத்து முழுமையான ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்.
அடுத்து நம்ம இடுப்பு பகுதி உறுப்புகளை கவனிக்கிறோம். நம்முடைய இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆரோக்கியம் கிடைத்து ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய வயிற்று பகுதியை கவனிக்கிறோம். வயிற்று பகுதி உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நன்றாக ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீரண மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில் நம்முடைய நெஞ்சக பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கைகள் தோள்பட்டை முழுவதும் கவனம். நம்முடைய கைகள் தோள்பட்டை முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கழுத்து பகுதி முழுவதும் பரிபூரண ஓய்வு நிலையில். நம்முடைய தோள்பட்டை கைகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உடல் முழுவதும் முழுமையாக இலக்கப்படுத்தப்பட்டு நல்ல ஆற்றல் மிக்க உடலை நாம் உணர்கின்றோம். ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். மெதுவாக மூச்சு காற்றை வெளியிடணும். ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். ரைட்டு திரும்பி எழுந்துச்சு பாருங்க. அப்படியே கைகளை உரைச்சி கண்களை வச்சு மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பாக பயிற்சி செய்வீங்க. தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்து இயற்கையோடு இயற்கையாக அமைதியான தூய்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கைகளை பெறுவோம். பயிற்சி செய்த அனைவருக்கும் நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்களும் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, சாந்தி ஆசனம் முதற்கொண்டு எல்லாம் முழுமையான ஆசன பயிற்சி அளித்த நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு ரோட்டரி சங்கங்கள் வாயிலாகவும் காலைச்சக்கரம் குழுவின் மூலமாகவும் மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக கலர் ரம்பர் தெரப்பி. போன தடவையே நல்ல சிறப்பா எடுத்த கலர் தெரப்பி திரு அஷத் பார்ப்பர் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான வகுப்பு எடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். காலைச்சக்கரம் குழுவின் சார்பாக கலர் நம்பர் தெரப்பி வகுப்பு எடுக்க அஷத் பார்ப்பர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.